ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம டிஎஸ் கார்டுக்கும் வேறு கார்டுக்கும் ரூம் மேட்ச் நடக்குது. அந்த வீடியோ மட்டும் பாருங்க. இவ்வளோ गाइस அடினா இதாங்க அடி இட்டாச்சி ஆஃப்லைன் गाइस அவனுக்கு ஆமா गाइस அவன் அப்படியே அங்க மட்டும் தூரமா ஓரமா நின்னு இருக்கான் गाइस நான் அப்படி பார்க்கலாம் 2-1 மேட்ச் ரொம்ப சீரியஸா போகுது. மேட்ச் ரொம்ப சீரியஸா போகுது. கொஞ்சம் ஆன்லைன்ல இருக்காங்க. பாப்போம் गाइस யாருக்கு வரீங்க? ஓ கம்பா இட்டாச்சி வந்து விட்டான். ஆஹா இட்டாச்சி வந்துட்டாங்க. மைக் ஆன் பண்ணு. கோஜோ வெளிய போயிட்டாங்க. இட்டாச்சி வந்து ஏங்க கோஜோ வெளிய போயிட்டாங்க. ஏங்க கோஜோ வெளிய போயிட்டாங்க. கோஜோ வெளிய போயிட்டாங்க. பின்னாடி தமிழ் ஒட்டாத அவனுக்கு என்ன பண்றாங்க சரி என்பது என்ன பண்றது தெரியவில்லை. வாங்க காண்போம். சொல்லுங்க गाइस சொல்லுங்க லைவ் பகர் ஒரு பக்கம் தமிழ் போல நான் போய் ஆனா போன் தெரியல. தமிழ் அனுப்பிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்க ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. அதனால வேற ஃபோன் வந்துட்டு யாரு இட்டாச்சி என்கிறவ திரும்பியும் மறுபடியும் ஆஃப்லைன் தமிழ் ஏறிக்கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு நிற்கிறார். ஆஃப்லைன் போயிட்டாருங்க गाइस ஆஃப்லைன் போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ஒரு மாதிரியா பார்த்தான். ஆமா ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. மொபைல் ரெக்கார்ட் ஆன்ல இருக்கு. அதுல நீ பேசுறதும் கேட்கும் நான் பேசுறதும் கேட்கும். பயப்பட தேவையில்ல. गाइस இதெல்லாம் நான் லைவ் முடிச்சிடுறேன். நான் கொஞ்சம் காமெடியாக வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அத்தா பை பை see you bye bye guys bye okay guys bye 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 சரியா ஏங்க லைவ் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சுங்க. ஆனா மொபைல் ரெக்கார்ட் ஆன்ல இருக்குங்க. நீங்க பேசுறதும் கேட்கும். அதுல நான் பேசுறதும் கேட்கும். அடிச்சு வர மாட்டாளா? ஓகே நம்ம இட்டாச் ஆஃப்லைன் வந்தாரா ஆன்லைன் போயிட்டாரா? இருங்க தகாஷி இட்டாச் ஆன்லைன் வந்தாரா இல்லையா? அப்பாடி நல்ல ஒரு ஷாட் அடிச்சாருங்க. நம்ம சோசுக்கே நல்ல ஒரு ஷாட் அடிச்சாரு. தமிழ் ஒரு மூணு சாலேங்க. தமிழ் அட்டை பாட்டு கக்காச்சி ஒண்ணு கஞ்சின்னு போகுது. ஐயோ மேட்ச் வந்து ஒன் சைடா போகுது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் மேட்ச் சீரியஸா மொத்தம் ஒன் சைடா போகுது. நான் அப்பயே சொன்னேன் ப்ரோ பிளேயர்ஸ் கார்டுங்கன்னு சொன்னாங்க. இது என்ன யாரும் நம்பல. கக்காச்சி ஒருத்தர் உள்ள நத்திங் நான் இறங்கி இருந்தேன்னா ஆப்போனன்ட் 1v4 பண்ணிருப்பேன் गाइस. எனக்கு போன் தெரியல காரணத்துல நான் வந்து தமிழ் பதில போயிருந்தேன். நாங்க 4 பேர் நான் வந்து நான் இட்டாச்சிக்கு பதிலாக இப்போ ஆஃப்லைன் போயிருக்காரு. அவருக்கு பதில் நான் உள்ள வந்து அந்த கேஸ் வச்சுட்டு இருப்பேன். நான் பண்ணதுன்னு தெரியல. போன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குனால நான் வேற போன் ஆடுறேன். அந்த போன் ரொம்ப ஆனந்தா இந்த காரணத்தினால தான் பிடிகே என்னாச்சு? நூபு மொழி அடி விட்டாரு.
ஆப்போனன்ட்ல பிடிச்சிட்டு சாக்கியம் மட்டும் விளையாடுறாங்க. அது யாருக்கும் விளையாடுற மாதிரி தெரியல எனக்கு. இந்த தமிழ் பாட்டு தனியா அவ்வளவுதான் அது நான் யாரை பாக்குறோம் அவனை சுத்தி போறான். ஆப்போனன்ட் பாருங்க நீங்க நீங்க ஆப்போனன்ட் பாருங்க அப்புறங்க ஆப்போனன்ட்ஸ் ஆவானுங்க. அவன் இரண்டை பார்த்தா அவன் செத்துட்டான். அதை தெரிஞ்சாங்க யார பாக்குறனோ அவன் தான் சாவறான். அப்பதான் ஆப்பரேட்டே தான் பாக்குறேன். எங்க பெரிய சாவுங்க பெரியதான் ஆடுறான். அதனால ஆப்பரேட்டர் பெரிய பக்கம் ஜாரி 11 கில் அச்சு மஜாவா நிக்கலாது. இட்டாச்சி மட்டும் ஆடுனா கரெக்டா இருக்கும். இட்டாச்சி வர மாட்டானே. அவ்வளவுதான் போ. ஐயோ வரலையா? இட்டாச்சி பார்க்காதுங்க. நம்ம ஜெரிய பாருங்க. ஜெரி அப்பதான் அவுட் ஆவாரு. கைஸ் ஜெரி அவுட் ஆவாரா மாட்டாரா? ஜெரி அவுட் ஆவீங்களா மாட்டீங்களா? மஜா போடு அடிங்க. அடினா அதாங்க அடி. போட்டு பொழக்கிறாங்க கைஸ். நம்ம ஆளுங்க போட்டு பொழக்கிறாங்க. நாங்க பண்றாங்க தமிழே. ஐயோ அடிச்சு முடிச்சு பூஜ்ஜியம் வசியமா பேசக்கூடாது. சின்ன பசங்க பாப்பீங்க ஆப்பரன்ல ஒருத்தன் வெறிக்கொண்டே வேண்டிய மாதிரி 14 கில் அடிச்சிருக்கிறான். நம்ம டீம்ல பார்த்தா டிடிகே MVP 8 கில், சாஸ்கே 5 கில், நூபு தமிழ் 1 கில். ஆடுவான். தமிழ் வந்து தமிழ் யாருன்னா தமிழ் நல்லா சூப்பரா ஆடுவான். ஆனா வந்து ஒண்ணு யாருன்னா கும்பல்ல கோயந்தா போடுற கேஸ் தாங்க எங்க ஆளுங்க. என் ஆள் ஃப்ரெண்டு தமிழ் கும்பல்ல கோயந்தா போடுற கேஸ் கைஸ். நம்பிடாதீங்க. தமிழ்ன்றவ இப்ப பேசுறேன் நாகட்டோட சூப்பரா ஆடுவான் தமிழ். ஆனா இந்த மேட்ச்ல வந்து அவங்க ஆடல. ஏன்னா அவன் கை வரல போல நினைக்கிறேன். ஐயோ என்னோட சூப்பரா ஆடுவாரா? பாருங்க அவன் ஆறு ஆட்டத்தை மட்டும் பாருங்க. போன உடனே சாஸ்கே மண்டே உடைச்சு விட்டார். ஓ தமிழ் மண்டை திருச்சி விட்டது. ஓ வீட்டுக்கு அடிப்பாரா மாட்டாரா? அடிப்பாரா? ஓ சரியான ஷாட் கைஸ். ஐயோ நம்ம ஆளுங்க தோற்றாலும் ஜெயிச்சாலும் மீசியை முடிக்கின்றா கைஸ். போனோம் கோஜோ எங்கேயா போயிட்டான்? காஷி கோஜோ வெளியே போயிட்டான் போல. guys pro player அந்த ஆர்எக்ஸ் ஒருத்தர் இருக்கார்ல அவர்தான் நான் கில்ட் வெளியே வாடா நான் ஒரு கில்ட் கிரியேட் பண்ணேன் அவர் 10 பேர் சேர்க்கிறேன் நம்ம ஒரு கில்ட் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. சரி அவர் சொன்னாரு என்ன பண்ணது? சரி எப்படி அவர் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மாத்திட்டாருன்னா நான் என்ன பண்ணது? என்னது? ஹலோ கேக்கல நீங்க என்ன சொல்ல வந்தா நான் இல்ல நான் இந்த கில்ல தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கறேன். அதான் அவர் அக்கௌண்ட் இது பாஸ்வேர்ட் மாத்திட்டாருன்னா மூடின ஒரு பேச்ச தான் கேக்கணும். நீ சொல்ல வந்தா இல்ல நான் போஸ்ட்பாங்க நான் வந்தா அப்படினு சொல்ல வந்தேனா? நான் சொன்ன சத்தியமா நான் அவங்கலாம் தெரிஞ்சவங்க நான் அவங்க என்ன லாஸ்ட் வார்னிங்லாம் கொடுத்து சேர்த்தாங்க. வீடு வெளியெல்லாம் போகக்கூடாது சொன்னாங்க. வெளியே போனா நான் பிரச்சனை ஆயிடும்னு சொன்னேன். இல்லடா இது ஒரு லாஸ்ட் டைம்டா இதுக்கப்புறம் நீ இந்த ஒரு கில்டு மட்டும் நம்ம இது பண்ணுவோம்டா பார்க்கலாம்டா என்னது என்னாச்சு? டீம் சிக்குன்னு உருவாக்குன கில்டு டீம் சிக்குடா புரியல. டீம் சிக்கு ஒரு கில்டு உருவாக்குனல என்னாச்சு? அது எதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்ட? அவரு எப்படி சொல்றது நான் சொன்னேன் என்ன வெறுப்பாக்கு நான் பேரு பேசாம டீம் ஷேடோ 2 வச்சுக்கிறேன்னு சொன்னேனா
சரி ஓகேன்னு சொன்னது. டீம் ஷேடோ 2 வச்சா இது வரல. அது ஆல்ரெடி அந்த பேர் வச்சுட்டாங்களா ஆல்ரெடி. சரி டீம் ஷேடோன்னு போட்டு ஒரு டிக்கு மாதிரி பக்கத்துல வச்சிருப்பேன். நீ அப்படி உருவாக்காத, நான் சொல்றேன். அந்த கில்டு வெளியே வந்துச்சு. நான் டீம் ஷேடோ நான் இது பேரு நான் உங்க அனுப்பிச்சு விடுறேன். அதை நீ போடு. என்ன தெரியுமா, யாருன்னா கில்டுக்கு வரீங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த கில்டு சொல்லி விடியா. நான் இந்த கில்டு 5வது லெவல் மேட்ச் நீ போட்டு தருவியா? நான் போட்டு தரேன். போய் சாஸ் கேஸ் வச்சு விட்டாருங்க. சாஸ் கேஸ் வச்சுட்டாரு. வாவ் வாட் தி எஸ். நான் பேசுறதுல கவனிக்கவே இல்லை. நானும் தமிழுக்கு இந்த தப்பு புத்தாண்டா நான் கரெக்டா இருக்கும். இட்டாச்சி நம்ம ஆல் ஆன்லைன் வந்து விட்டாரு गाइस. இட்டாச்சி வந்துட்டாரு. சி அதுக்கப்புறம் இப்போ மேட்ச் சிக்கமா போகுது गाइस. இட்டாச்சி வந்தாருனாலே அவ்வளவுதான். ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. இப்போ இறங்குனோடனே ஒரு ஒன் டாப் பாருங்க गाइस. இட்டாச்சி கையால. கக்காஷி நீ இட்டாச்சி பார்க்காத. கக்காஷி தோத்துற போறாரு. நீ ஆப்னட்டே பாரு. வாவ் நம்ம டீம் எல்லாம் கரெக்டா இப்பதான் ஆடுறாங்க. 0-0-0 நம்ம எல்லாம் பேசக்கூடாது. கைஸ் நம்ம இட்டாச்சி அடிச்சு போடு கைஸ். இட்டாச்சினாலே மாசு தானே. என்னடா ஒரு கில் கூட அடிக்கலன்னு பார்த்தா அச்சா இருக்கு பாத்தீங்களா. த லெஜெண்ட் கைஸ். ஆப்பனன்ட் லாஸ்ட் ரவுண்ட் நம்ம ஆளுக்கு இது வந்து நிறைய ரவுண்ட் இருக்கு. அச்சரி இட்டாச்சி ஆல் டீம் இட்டாச்சி. வாவ் வாவ் வாட் தி ஷாட். தமிழ் 0 வெளியே தத்தனா கரெக்ட் ஆகிடும் மேட்ச். யூ மேட்ச் டாக். ஓ ஆமா சரி. தமிழ் 0 வெளியே போகுது. இந்த 0 வெளியே தூக்குனா மேட்ச் சரியா போயிடும். கக்காஷி தமிழ பத்தி எக்ஸ்ட்ரா தமிழ் ஒரு பாட்டு, அவன் ஒரு பாட்டு கொட்டை, அவன் பேரு ஹேஷ்டேக் அவர் பேரு தமிழ் ஹேஷ்டேக். கொட்டைன்றது வந்து சட்ட வார்த்தை இல்ல. கொட்டைன்றது மாங்காய் கொட்டை இருக்குது, மாம்பழ கொட்டை இருக்கு, பலாப்பழம் கொட்டை இருக்கு. எங்க டீம்ஸோட கொட்டைனா அது நம்ம டிஎஸ் தமிழ் தான். गाइस ஓகே गाइस சூரிய ஆடுறாங்க गाइस. டீமால் பிடிக்கு எல்லாம் சூரிய ஆடினா யார் ஓட் அடி. நான் இட்டாச்சினா சும்மாவா. ஏய் கக்காஷி கேக்குதா? ஒன்னு கக்காஷி நோட்டீஸ் பண்ணியா? கக்காஷி இவ்வளவு நேரம் தமிழ் ஆடினா இப்ப கூட ஒரு கிளி தான். இட்டாச்சி போன ரவுண்ட் தான் வந்தாரு. அது கூட 4 கிளி பாத்தியா? மாட்டு தமிழ் இவெல்லாம் எங்க இருக்கா? நம்ம டீம் ஐயோ இட்டாச்சி அடிச்சிரு போடு. பிடிகே நான் சும்மாவா. இடினா மின்னலா? மின்னல்னா மின்னல் பிடிகே தான் गाइस. எங்க கில்டு பெரிய எங்க கில்டுல ஒரே ஆளர் மட்டும் தான் அடிக்க முடியாது. அவன் பேர் என்னன்னா டிஎஸ் பிடிகே. 18+ மைக் கிங் யார் அவரு? என்னது 18+ மைக் கிங்? அவரா? ஆர்எக்ஸ் ஜோனோ அண்ணாவோட ஃப்ரெண்ட். வெறும் டெசர்ட் மட்டும் தான் எடுத்து ஆடுவாரா? ஆமா டெசர்ட் பிளேயர். டெசர்ட் பிளேயர்னா ஒரு டெசர்ட் மட்டும் ஆடுவாரா? சரி ஓகே गाइस. இந்த 3 பேரும் ஒரே பண்டல் போட்டுருக்காங்க. நான் அப்போ கூட ஒன்னும் கிளிக்க மாட்டேங்கிறாங்க. சரி गाइस இதோட வீடியோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டாடா பை பை. see you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்க அடுத்த வீடியோல சொல்றேன். கக்காஷி நீங்க எதனா சொல்லணும்னா சொல்லிக்கலாம். இல்ல ஒண்ணு ஆக்கினா சொல்லிட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றீங்க. பை பை டாடா.